நான் சொல்றது அமைதியா எந்த ரியாக்ஷன் காட்டாம கேளு. நான் அனுப்பின ஆளை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எப்படியாவது அவனை நீ அங்கேயும் தப்பிக்க வச்சாகணும், இல்லைனா நம்ப மாட்டிப்போம். என்ன சொல்ற கௌதம்? இது இப்ப நடந்துச்சு? கவி, இப்ப அதை பத்தி பேச நமக்கு டைம் இல்ல. அவன் அங்க அந்த ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. புரியுதுங்க. அவன் எந்த ரூம்ல இருக்கான் தெரியல. அவன் அதை சொல்ல வரதுக்குள்ள சிக்னல் கட் ஆகி போன் லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை என்னால ரீச்சே பண்ண முடியல. முதல்ல அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடி. ஓகேங்க. யார் அவனை வச்சு லாக் பண்ணாங்கன்னு சொன்னீங்க? அவனை ரூம்ல வச்சு பூட்டினது ஒரு பொண்ணுன்னு தான் சொன்னாங்க. எனக்கு என்னமோ அந்த மகா மேலதான் சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அவ தான் பண்ணிருப்பா. இவையே என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கா? கௌதமோட ஆளை இவ லாக் பண்ணிருக்கவும் வாய்ப்பு இருக்கா? கவிதாக்கா ஏன் என்ன இப்படி பாக்குறாங்க? சரி கௌதம், நான் போய் பாக்குறேன். ஆனா எந்த ரூம்குள்ள அவன் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல. அவனை இப்படி அடிச்சிருக்கிற விஷயம் திருவுக்கு தெரிஞ்சா அது நமக்கு பெரிய பிரச்சனையாயிடும் கௌதம். நான் அவனை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி. வாங்க மேடம். அக்கா, உங்களுக்கு இப்பதான் இங்க வரதுக்கு நேரம் கிடைச்சதா? போ மகா. இவ்ளோ நேரம் நீ எங்க போயிட்ட? நான் எப்போல இருந்து உன்னை மேல வா வான்னு கூப்பிட்டேன். திரு, நான், நீ 3 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலானா திருக்கு ஒரு போன் வந்ததும் தோ உடனே வரேன்னு சொல்லிட்டு திரு போயிட்டான். இப்போ நீ வந்திருக்க. அக்கா கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் இப்ப வந்துட்டேன்ல. உனக்கு எப்பதான் வேலை இல்லாம இருந்துச்சு? சரி சரி, இங்கே இரு மகா. திரு வந்துருவான். வந்ததும் போட்டோ எடுக்காம நீ எங்கேயும் போக கூடாது. அவர் அவனை போய் பார்த்திருப்பாரா? அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணுமே. அக்கா ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன்க்கா. ஏய், எங்க போற? வந்துடுறேன்க்கா, ஒரே ஒரு நிமிஷம். யாரா இருக்கும்? அவளா இருக்குமோ? யாரா இருந்தான்னு கதவை திறந்த உடனே தப்பிச்சு போயிடணும்.
காணோம். இந்த ரூம்லயாவது இருக்கணுமே. இங்க தானே சொன்னான். காணுமே. சரி, கௌதம்க்கு கால் பண்ணி பாப்போம். சிக்னல் வேற இல்லை இந்த நேரத்துல. ஐயோ,